இப்போ நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் வந்தாச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் உட்காந்துருங்க. எல்லாருமே கொஞ்சம் அவங்க பொசிஷன்ல செட்டில் ஆயிடுங்க. இப்போ நம்ம எல்லாரையும் வயிறு தொழுக சிரிக்க வைக்கிறதுக்கும் பயங்கரமா என்டர்டைன் பண்றதுக்கும் 4 கலைஞர்கள் வந்திருக்காங்க. விஜய் டிவி ஸ்டார்ஸ் கடக்க போவது சாம்பியன்ஸ் மிஸ்டர் அசான் அவர்கள், திரு சிட்டி அரவிந்த் அவர்கள் அண்ட் அவங்களோடு சேர்ந்து இசை விருந்து படைக்க வந்திருக்காங்க பேபாக் சிங்கர் சுஜாதா அவர்கள் மற்றும் செல்லா செந்தில் அவர்கள். முதல்ல நம்ம 2 பேரை இன்ட்ரோட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போறது மிஸ்டர் அசான் அவர்கள் அண்ட் சிட்டி அரவிந்த் அவர்கள். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சுஜாதா அவர்கள், செல்லா செந்தில் அவர்கள். நம்ம பொதுவாக விஜய் டிவிலாம் பார்த்துருக்கீங்களா? விஜய் டிவி பார்த்துருக்கீங்களா? விஜய் டிவியில் வந்து இந்த சூப்பர் சிங்கர், கலக்க போகுது யாரு, இந்த மாதிரி ஷோலெல்லாம் நடக்கும்போது பக்கத்தில் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் உள்ளே வரும்போதே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணி விசிலாக அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா நாங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கை தட்டுறாங்கன்னா? அதான் இல்லை. நல்லா கை தட்டினா 500 ரூபாய் வேட்டா. அதை தவிர காலையில் மதியம் இரவு 3 வேளையும் கறி சோறு போடுவாங்க. நீங்க போடுவீங்களாவா சார்? அதெல்லாம் காசு கொடுத்து கை தட்டுற கூட்டம் அந்த மாதிரி இருக்காது. நம்மளோட சவுண்ட் செசியில வந்து அன்பான தானா கை சொல்ல வந்தேன். எஸ், நாங்கள் வந்து ஜனவரி 18th யூஎஸ் டிராவல் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்லாண்டோ, அதுக்கப்புறம் அட்லாண்டா, அதுக்கப்புறம் வந்து சாக்ரமெண்டோ, அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி முடித்தோம். நேற்று வந்து நம்மளோட ஹியூஸ்டனில் முடித்தோம். நைட்டு அப்படியே போய் ஃப்ளைட்டை ஏறி அப்படியே சுட இங்கே வந்து இறங்கி சொட்டு தூக்கம் கூட இல்லாமல் இங்கே வந்திருக்கிறோம். இந்த எனர்ஜி இல்லாமல் இருந்தாலும் இப்போ உங்கள் எல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு எனர்ஜி வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த 5 பேராளர்கள் தான் எங்களுக்கு பெரிய எனர்ஜி தரப்போகுது. அடுத்த 2 hours 2.5 hours வந்து நீங்கள் கொடுக்குற எனர்ஜியை பூம்பராக திருப்பி நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வீட்டு குழந்தைங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. நான் வந்துட்டாங்க எங்கள்கிட்ட ஆயா மாதிரி விட்டுறாதீங்க. அவன் பார்த்துப்பான் ஆயா அப்படின்னு என்ன விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களாம் பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாரும் எங்ககிட்ட வந்து ஹலோ ஹலோ இல்லை கரெக்டாக இருக்கு. ஆனால் வால்யூம் இது டோனே மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து உங்கள் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிங்க. அவங்களாம் மடியிலே உட்காந்துருக்கட்டும். ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மியூசிக் ப்ளஸ் காமெடி 2 சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். அதை நீங்களும் என்ஜாய் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். நிறைய ரெடி பண்ணிப்பாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து விஷயம் இருக்குது. நான் அந்த பக்கமே வரல.
பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்கா. நீ ஏன்டா பார்த்தோன்ற குரூப் அது ஒரு அக்கா அசிங்கப்பட்டா உங்களை பார்த்துட்டு அங்கே ஒரு சார் சந்தோஷம் பார்த்தவங்க கை தட்டுங்கனாலும் கை தட்டுறேன், கைதுட்டான் பார்க்குறவங்களுக்கும் கை தட்டுறேன். கட்டு வைப்போம் என்னத்துக்கு தென்னை மரத்தில் படத்தில் வர காமெடி மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து ஆக்சுவலாக 2 குத்து இல்லையா? சரி, எங்களுக்கு என்னன்னா எங்களை பார்த்தவங்களுக்கு முன்னாடி விட எங்களை யாரே தெரியாதவங்களுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு காட்டுறதுல தான் ஒரு பெரிய கெட்டு இருக்கு. அதனால நிறைய சிரிப்பு காமிச்சதான் நினைக்கிறேன். காமிச்சிருவோம் எடுத்து கொடுத்து சிரிப்பை காமிச்சிருக்கோமா? சரி, ஓகே, நீங்கள் பேச ஆரம்பிங்க, நம்ம எக்யூப்மெண்ட் எடுத்துறேன். கேட்குறோம் சூப்பர். நான் ஆக்சுவல் டைம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. நாங்கள் எங்களுக்கு வந்து நேற்று வந்து ஹூஸ்டன் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதை முடிச்சுட்டு 11 மணிக்கு அந்த கடையை அடைச்சிட்டு நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி எடுக்கிற வரைக்கும் இங்கே இருக்க பிரசிடெண்ட்டுக்கும் எங்கள் ஆர்கனைசருக்கும் நம்பிக்கை இல்லை. ஃப்ளைட்டு எடுத்துட்டாங்கன்னா சொல்லுங்கன்றாங்க. ஏன்னு கேட்டால் திடீர்னு அந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க சார் அப்படின்றாங்க. ஆத்தாடி என்னங்க. அப்புறம் எடுத்துட்டாங்கன்ற செய்தியை சொன்னதுக்கப்புறம் ரகு சாரும் சரி செந்திலும் சரி ஆட்டம் போட்டாங்க. வந்து இறங்கணும், நேராக வந்தோம். அழகான சாப்பாடு கொடுத்தாங்க. அழகாக டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்கள் மேலே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தோம். டான்ஸை ஃபஸ்ட்டு டைம் கேட்டவங்க நாங்கள் தான். அதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு லாரி கடையிலாம் புரிந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கோன்றது சொன்னேன். நீங்கள் போயிட்டு ஃபீல் பண்ண நீங்கள் பேசுறது கேட்கல, அவங்களுக்கு கேட்டுட்டு சிரிச்சுட்டாங்க. இன்னும் கேட்கல. அதெல்லாம் ஓகேவா? என்ன சிரிக்கிறீங்க? சவுண்ட் செக்லாம் ஷோ முடிச்சு பண்ணிக்குவாங்க. ஷோ முடிஞ்சு சவுண்ட் செக் பண்ணுவீங்களா? எதையாவது குணத்தை பொறுத்து ரெடியா? எஸ், ஓகே. நம்ம ஒருத்தரை கூப்பிட போகிறோம். அவங்க யாருன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு க்ளூ தரேன். ஃபர்ஸ்ட் வரப்போறது நீங்கள் சொல்லுங்க. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் மின்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, பேசினா ஸ்டைலு, யாருங்க கேட்கலாம். அவஸ்தாரும் செய்யலாம். சூப்பர் ஸ்டார், எஸ். ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூடப்பாரு ஒரு படத்தோட கதாபாத்திரமாக சொல்லி கூப்பிடப்போம். அது அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதனால கேட்க கூடுமா? யார் அந்த கவாலி வர சொல்லுமா? தமிழ் படங்களை இங்க மொழி வச்சுக்கிட்டு மீச மூழ்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியா அப்படி சொன்னதுமே குடிஞ்சு சொல்லுங்க ஜமா. அப்படி வந்து நிப்பாடு அந்த மாதிரி கபால் நினைச்சா யாரும் குதிக்கிறாங்களா? கபாலேடா. சார் பாட்டு கொஞ்சம் கேட்டாலும் நீங்கள் ஸ்டைலாக டான்ஸ் ஆடுறது சூப்பராக இருக்கு சார். தேங்க்யூ ஒளிட்டீங்க. இதை பாருங்க, நம்ம நிறைய ஊருக்கு போயிருக்கோம். ஆனால் நம்ம சவுத் ஜெர்சியில் வரும்போது நமக்கு அப்படியே தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ அழகான பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இந்த விழாவில் ஒருகை தந்திருக்கும் அழகான பெண்களே. இப்படி சொல்லு மற்றும் பேரழகான ஆண்களே. இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம். இங்க சந்தோஷம் இல்லை சொன்னா எங்க போனாலும் சந்தோஷம் கிடையாது. அதான் கடவுள் கொடுத்த வாழ்க்கை சந்தோஷமா நம்ம தான் எடுத்துக்கணும். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் கச்சா மூச்சாடு புடவைகிட்டே எதுவும் வச்சுருங்க. நமக்கு லைஃப்ல சந்தோஷமா இருக்காது. ஓகே ஓகே ரொம்ப சூப்பர் சார். நல்ல பொங்கல் விதமாக நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதுக்காக மட்டும்தான் நீங்கள் அமெரிக்காவில் நினைக்கிறேன் சார். இதை நம்ம பிரசிடென்ட் சொன்னாங்க, நீங்க வரணும். நம்ம சவுத் ஜெர்சியில வந்து மக்கள் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க சொன்னாங்க. நான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு வேற ஒரு காரணம். என்ன காரணம் சார்? நான் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிச்சு. தெரியும் சார். அவன் பேர் குமுதவல்லி. சார் 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 கபாலி கபாலி ஓகே ஓகே. ஆமாம் சார். நீங்க மெல்லமா பேசினா கேட்க சார். கபாலி கபாலி அவன் பேர் குமுதவல்லி. சார் பார்த்து பார்த்து
அவங்கள 42 கேங் கடிச்சு கூட்டி போயிட்டாங்க. அத்தனை கேங் கடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு ஐயோ அந்த கேங்கு பேர் 42. என் குமுதுவலி தேடி நான் போகாத இடமே கிடையாது. எங்க போனீங்க? மலேசியா போனேன், மலேசியா, சிங்கப்பூர் போனேன், சிங்கப்பூர், தாய்லாந்து போனேன். இன்னும் மசாஜ் பண்ற இடமா இருக்கு. நீங்க ஒய்ஃபு தான் மசாஜ். சாரி சார் போவோம். அங்கெல்லாம் தேடி தேடி கடிக்காரங்களோட குமுதுவலி இங்கதான் நம்மளோட சவுத் ஜெர்சியில இருக்காங்க சொன்னாங்க. தேடி தேடி கடைசியில் என்னோட குமுதுவலிய கண்டுபிடிச்சிட்டேன். இங்க இங்க வெளியே குழுவாங்க நீங்க ஐயோ சாப்பிட்டுங்க. ஐயோ என்னங்க கல்லுக்கு பொண்ணு மார்க்கிறது ஏதோ வந்து நகைகளை சொல்லுங்க. ஓகே நீங்க கும்பிடு மொழி நான் சொல்றேன், நீங்க கும்பிடு மொழி நீங்களே சொல்லி அந்த பதில் சொல்றேன். தம்பி நீங்க இருப்பா இது வீட்டுக்காரரா? கல்யாணம் ஆயிடுச்சு கோபால். இந்த கல்லு கப்பம் இல்லாம அப்படியே எந்த மாதிரியே சிரிக்கிறீங்க. யாரும் நம்ம பேசும்போது ஏதோ காரில் பாட்டு கேட்டு போயிட்டு அப்படித்தான் கேட்குது எனக்கு. நான் ஏதோ வந்து குடும்ப வழி கடிச்சிட்டு அது வந்து நீங்கள் 2 பேர் தான் கரெக்டாக வெயிட் ஃபார் ஈச் அதர்ஸ். ஓகே அதை ஒன்று மட்டும் கவர்மெண்ட் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிக்க, ஆனால் இப்படி பிடிக்காதீங்க. போதிய இடைவெளி இவ்வளோ தூரம். ஓகே நீங்கள் உட்காருங்க. இருந்தாலும் சொல்லுங்க, நீங்கள் செல்லும் போது அப்படியே சமத்த மாதிரி தான் இருக்கீங்க. யாரோ நான் பண்ணும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் பாட்டு கேட்குறாங்க. கை தட்டா மகிழ்ச்சி. என்னை விட கரெக்டானவங்க யாருன்னா சிஸ்டர் தான். சிஸ்டர் பேர் தானே சங்கீதா அவர்களுக்கு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. முக்கியமாக சங்கீதாவோட ஓனருக்கும் கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர் சார். அவங்களுக்கு ஒன்று அங்கிருந்து பறந்து வந்துருக்கு பாருங்க. இல்லை பறந்து வரல, அவரு நல்லா போச்சு தான் உட்காந்துருந்தாரு. இவங்க இங்கேருந்து ஆங்க அதே தோசை அதே பொங்கல் போட்டுருக்கேன். 2 ஃப்ரிட்ஜ் வீட்டில் 2 ஃப்ரிட்ஜா மேடம்? 3 ஒரு ஃப்ரிட்ஜா? அதுவே பெருசாக இருக்குங்க. மாடி இருக்கு. சூப்பர். ஓகே. ஸோ ரஜினி சாரே வந்துட்டாருன்னா அடுத்து அவரை கூப்பிட்டுட்டாங்க. இந்த வைத்தியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பேச சூப்பராக இருக்கும். நான் வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய நண்பர், தமிழ் திரையுலக வந்து உலகளவு எடுத்துட்டு போன ஒரு பெரிய கலைஞர், உலகநாயகன் யாருமே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்னென்னா சொல்லி கூப்பிடுறது இல்லையா? சின்ன தெரியா இருக்கட்டும், பெரிய தெரியா இருக்கட்டும், சுற்றுலா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தனக்கென ஒரு தனி பாணி, தனி உலகத்தையே கையாண்டு கொண்டு இருக்கும் பத்மஸ்ரீ கமல் சார். வாங்க. அப்படி கத்தாதீங்க, திடீர்னு கத்துறா எனக்கு பயம் வரும். அப்படி பண்ண எனக்கு கமல் சார் வாய்ஸ் போயிட்டு போகும். நீங்க
என்ன கலாய்க்கிற நினச்சிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, வீடியோ பதிவாகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அதுக்கான செய்தி வரும். கமல் சார் வாங்க. அந்த பயம் இல்லையா? உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? நீ கூட கையில் இருக்கணும். நீ நம்ம கம்பெனிக்கு தானே, வெளியே போக மாட்டீங்களா? நான் பொதுவாக எந்த மேடையிலையும் போய் பேசுறது கிடையாது, உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வரணும்னு நினச்சதுக்கான காரணம் இங்கே இருக்கிற மக்கள் தான். ஏன்னா அன்பு அழகாக வாரி வாரி கொடுக்குறாங்க. இவ்வளோ பேர் ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்காங்க போது அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. யாரோ நமக்காக வந்து கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணும்போது கை தட்டணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் கடவுள். இவரை சொல்லி கை தட்டாம உட்காந்துருக்காங்க பார்த்தியா, அவங்க நான் கடவுள். இந்த கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க கூட நம்பிடலாம். கடவுள் இல்லைன்னு சொல்றான் பார்த்தியா, அவனையும் நம்பாங்க. ஆனா நான் தான் கடவுள் சொல்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடவே கூடாது, போட்டா கேஸ் ஆயிடுவோம் மாமே. அது அப்படி அழகான ஐயோ ஒரே லேடிஸ் கூட்டமா இருக்கு. அழுது எப்படி கத்துறாங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வீட்டுக்கார கத்துற மாதிரி இங்கேயும் வந்து கத்துட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதனால இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதால நான் ஒரு பாட்டு பாடிட்டுமா? நீங்கள் வரணும். நீங்கள் திடீர்னு வேணான்றீங்க, அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதல் 2 பாட்டு ஓகே கூட சேர்ந்து நீங்கள் பாட போறீங்க. ஓகே பாடலாமா? கற்பனை அன்போடு காதலன் நான் எழுதும் நட்டம். நட்டம் வேணாம், கடிதாசின்னு வச்சுக்கோமா? இல்லை இப்போதான் வாட்ஸ்அப் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோமா? நீங்கள் வேணா வச்சுக்கோங்க. படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் சாட்சாடி. எருமை கவிதை கவிதை. இப்ப கண்மணி போட்ட இடத்துல இப்ப கவுண்டமணி போட்டுக்கோங்க. கவுண்டமணி உங்க வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க ரொம்ப சௌக்கியம். எங்க படி. கவுண்டமணி உங்க வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது அசிங்க வார்த்தை வண்ட வண்டியா வாயில வருது. ஆனா அந்த எழுதுன்னு நினைக்கும் போது தான் அந்த வர வார்த்தை கூட உன்னை எண்ணி பார்க்கையில் வாழ்க்கை பண்ண கவிதை கவிதை எங்க படி. கை தட்டலாம். அவ்வளோதான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் மற்றும் சப்பாத்தி. எஸ், தமிழ் சினிமாவில் ரஜினி சார், கமல் சார் 2 பேர் கலக்கிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒருத்தர் வந்த மதுரையிலிருந்து 6 அடி உயரத்துல திராவிட நிலத்துல கரெக்டாக சொன்னாங்க. உடனே இவ்வளோ க்ளூ கொடுத்த உடனே வேறையா ஒரு டீம்ல 11 பேர் இருந்தாலும் அந்த டீம்ல ரொம்ப முக்கியமான நம்ம எப்படி கூப்பிடுவோம்? எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாம். 1 2 3 வாங்க கேப்டன். துளசி வாசம் நான்கால் மாறுண்டா, ஆனா இந்த துளசியோட வாக்கு மாறவே மாறாதுடா. புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் எவனும் இல்லை. சாதா மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும். யாரோ பீடா போட்டு துப்புறாங்க நினைக்கிறேன். கிளம்பி சாப்பிட்டீங்களா? நான் தான் இது வராது. லேட்டா பீடா துப்பு நான் பார்த்தேன். அந்த வெங்காயத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம். சாதா மனுஷனுக்கு தான் சாக்கடிக்கும்.
நான் நரசிம்மா, என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கு சாக்கடிக்கும். நானும் வாய்ஸ் மாடலேஷன் எல்லாம் பண்றேன். எல்லாரும் என் வாயை பார்க்குறீங்க. கையை தட்டு எல்லாம் குறைஞ்சா போயிருந்தீங்க. ஆத்தா தட்டாத்தா தட்டு தட்டாத்தா. நீங்க எல்லாம் நான் இல்ல மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்றீங்களா? நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. நான் எங்கேயும் போல உங்க கூட தான் இருக்கேன். உங்க கண்ணதுல யாராவது சாப்பிடாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தர்மத்துல இந்த கேப்டன் இருக்க மக்கள். படிக்க முடியாம கஷ்டப்படுற குழந்தைக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணி அந்த குழந்தைக்கு கல்வியை கொடுத்தீங்கன்னா அந்த கல்வியில இந்த கேப்டன் இருக்க மக்கள். ஜாதி மதம் பார்க்காம இந்தியனா ஒற்றுமை நீங்க எல்லாம் வாழ்றீங்க பாத்தீங்களா? இங்க அந்த ஒற்றுமை இந்த கேப்டன் இருக்க மக்களே. நான் மட்டும் இல்ல, அடுத்தவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாரும் கேப்டன் தான். நீங்களும் கேப்டன் தான். கரெக்டுமா? அதான் சொல்லி தேங்க்யூ 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 தேங்க்யூ. உங்களுக்கு சவுண்டு கேட்குதாங்க? அதான் ஒரு புத்துமதிப்பாக தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு விஜயகாந்த் மாதிரி இருக்கா இல்லை விருச்சகாந்த் மாதிரி இருக்கா நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டாக இருக்கா? சூப்பர். ஆனால் இதை வச்சு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த டீயெல்லாம் சாப்பிடாம உங்களுக்காக உட்காந்துருக்கேன்றாங்க இல்லையா? இந்த கூட்டத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணி ஆகணும். அவ்வளோ சொல்றாங்க பாவம். ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் இல்ல இல்ல நடுவில் பண்ணிட்டு இருக்கோம். சங்கீதா அக்கா சொன்னாங்க பேசாம கீழே இறங்கி வந்து பண்ணுங்க. ஆமா என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு ஐடியா சொன்னாங்க டாலி, எங்க சங்கத்தில் இருக்கவங்க அட்ரஸ் எல்லாம் தருவோம். நீங்கன்னா ஒரு வாரம் சும்மா இருக்கீங்கன்னா அப்படியே வந்து வீடு வீடாவா? அப்படியே அக்கா சொன்னீங்க. சூப்பர். அப்படியே இருந்தது. சூப்பர் தலைவா. இவங்க எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அந்த பாருங்க இங்க இருக்க மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறாங்க, அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க இன்னும் சிரிக்க வைக்கணும் டாலி. சொல்றேன், இது உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியல. இந்த குட்டி பையன் உங்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ண போறான். மாயமில்லை மந்திரமில்லை, எல்லா காய்ச்சாலும் வயிற்றுக்காக போறான் சார். இந்த குட்டி பையனை குட்டி பையனுக்காக சொல்றேன். இந்த கண்ணு முன்னாடி இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் ஒரு இன்விசிபிள்ல ஒரு கயிறு கட்டியிருக்கோம். அந்த கயிறுல அண்ணன் மேல ஏறி ஃபயர் டான்ஸ் பண்ண போறேன். முக்கியமான விஷயம், ஃபயர் டான்ஸ் பண்ணும்போது அவர் பேண்ட்டை கட்டிட்டு வேசி கட்டியிருப்பார். தலைகீழ தான் ஃபயர் டான்ஸ் பண்ணுவார். எப்ப வேசி கட்ட போறாரு, தலையில நிக்க போறாரு. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம். நானே என் வேலையை பார்த்தேன். அப்படின்னா பண்ணுங்க, நான் பார்க்குறேன். என்னாச்சு? 10 செகண்ட் கேப் எதுக்கு முடிஞ்சா போயிட்டு வரும். அப்படி இல்லை. That's the power of music. எல்லாரும் அப்படி உட்கார்ந்து பார்த்தாங்க. அதான் இல்லை, இந்த முகரம் கட்ட இதை வாசிக்கிறான். இதை இவன் பிளே பண்ணிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே ரீல்ஸ் பண்றாங்கன்னு நினைச்சுங்க. இவர் ஏமாத்தாருன்றவங்க மட்டும் கை தட்டுக்கு பார்ப்போம். எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. இல்லை, நான் இதையும் காம்ப்ளிமெண்டாக தான் இருந்தேன். அவ்வளோ ரியலாக அப்படியே டிட்டோவாக ப்ளே பண்ணிருக்கேன் அர்த்தம். சின்சி வாஸ் நான் கேட்டது அவங்க கிட்டே கேட்டேன். நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் வந்து உண்மையை ஓப்பனாக சொல்லணும். சொல்லுங்க. நான் உண்மையிலேயே இந்த ட்ராக்ல இல்லை, நான் தான் ப்ளே பண்ணேன் அப்படின்னு டவுட் இருக்கவங்க மட்டும் கை தூக்க போவோம்.
பாருங்க இங்க பாருங்க ஒரு 2 பேர் 2 கை தூக்கிட்டார். டைட்டானிக் படத்துல ஒரு சார்ஜ் மாதிரி கை தூக்கிட்டார் கடல்ல முடிச்ச மாதிரி. எல்லாருக்கும் சந்தேகம். சரி பிரியாணி ரொம்ப பேசி மனசை கொண்டு சரி நான் அடுத்த கொஸ்டின் கேட்டுருக்கேன். சரி ட்ராக் ப்ளே பண்ணாம மியூசிக் ப்ளே பண்ணாம வெறும் ஃப்ளூட் மட்டும் ப்ளே பண்ணுங்க. நான் நம்புறேன் அப்படின்ற கை தூக்குங்க. போன தடவை விட அதிகமாக கை தூக்குங்க. சரி ஓகே அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சார் ஒருத்தர் நல்ல சொல்லுவாங்க. ஆமா ரெண்டாவது ரோல யூ மேன் அவர் தேர்ட் ரோல எஸ் சென்டர் ஆஃப் ஃபிகர் ஆஃப் தேர். சார் உங்க நேம் சார்? அஷோக் வெள்ளை சட்டை இங்க இருந்து பார்க்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் தான் சார் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் பண்ணிடுறேன். சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் மாற்றிட்டேன். சரி உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆலமரத்தை சொல்லி வச்சுருக்கேன். இது நான் உங்களுக்கு தான் பின்னாடி காட்டா காட்டா இப்போ புரியும். இப்போ அசோக் சார் எல்லாரும் பாருங்க. ஏசி சட்டை போட்டுருக்காரா? ஆமாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. குட்டி கழுதை அப்படியே முதல் மரியாதைக்கே போயிட்டாரே சாரு. அசோக் சார் நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிருக்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறீங்க. சிவாஜா மாறிட்டாரு. ரசத்தை புரியல. சூப்பர். இப்போ நம்புறீங்களா? இப்பயும் நான் நம்புறேன்றவங்க கை தூக்குங்க. இப்பயும் நம்புறேன். இதை நான் வரேன் சார். சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அந்த முகையை கண்டுபிடிக்க வேண்டாம். இல்லை நீங்கள் உங்கள் குரலாக சொல்லுங்க. சரி இப்போ சொன்னதை சொல்லுங்க. மிஸ் அடிக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மேடம். தப்பான இடத்துக்கு போயிட்டீங்க சார். ஏன் சார் இன்னும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க? யார் கை தூக்குறது? லெஃப்ட் வாங்க அந்த அவர்தான். இல்லை அவர்தான் கை கட்டுறது இவருதான். என்ன நான் இல்லை நீங்க தூக்குறீங்க நான் பார்த்தேன். சரி ஓகே டாலிங். ஒரு பாடலாக ஏற்றுக்கொண்டதால் அப்படியே உட்காந்துங்க டாலிங். ட்ராக் வருகிறது. ஓகே come on chorus.
காமெடியன் நிறைய பேர் தெரியும், சில பேருக்கு சிங்கராகவும் தெரியும். பட் ஆனால் இருக்கிற காமெடியன்ஸ்ல இந்த டிவியில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மியூசிஷியன், அது இவர் மட்டும்தான். 25 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசித்தார். பயங்கரம் ஒன்று தான் எடுத்துட்டு வந்தீங்க. இதே ஒரு ஒட்டிவாய் கூட நீங்கள் பயங்கரம் போய் தமிழ் எடுத்து சொல்லலாமா பார்க்குறாங்க. இது பாருங்க, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா அங்கங்க இருந்தவங்க கூட வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கு இந்த பவர் ஆஃப் மியூசிக் எல்லாரும் லவ் பண்றாங்க மியூசிக்ன்றதுனால. அவங்கள கனெக்ட் பண்ணி உங்களால் வேற ஏதாவது பண்ண முடியுமா இசையாலே? இப்போ இது எல்லாமே செட் ஆகிருக்கின்றனால இதை வச்சு ஒரு கேமாக போகலாமா? ஆமாம், சார்லாம் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறாரு. என் ஒய்ஃப் நான் சொன்னா கூட உட்கார மாட்டாங்க, நீங்க வாசி உட்காந்துட்டாங்க, நான் ஆச்சரியமா பார்க்குறேன். அசோக் சார், நீ இப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அதை மாற்றலாம் சார். சிவாஜி சரி, என்ன பண்ணலாம்? நான் ஒரு கேம் சொல்லுவா. சொல்லுங்க. நம்மளாம் ஒரு டீல் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளூட் வாசிக்கிறாங்க இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு கேம் பண்ண போகிறோம். ஒரு படத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும், அந்த பாட்டுல ஒரு பிஜிஎம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த பிஜிஎம் நீங்க வாசிக்கணும். நாங்க அந்த என்ன பாட்டுங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? யாருக்கு தெரியுமோ கை தூக்கலாம், நான் கிட்ட வருவேன். முக்கியமா கையை தூக்குறவங்க மட்டும் பாடினா போதும், படிக்க கூடாது. உதாரணத்துக்கு குழந்தை குழந்தைக்கு பாட்டு பாடி வைக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடாது. பாட்டு பாடணும் அப்படி பாட்டு. ஓகேவா? பாட்டுக்கு இடையில வர மியூசிக்காக இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், பீச்சு பாடலாம், எதனா வசதி, என்ன வேணா வாசிக்கலாம். தமிழ் தான் வாசிக்கும். தமிழ்ல வாசிக்கலாம். ஆமா, ஏன் வாசிக்கிறது எப்படி தமிழ்ல? தமிழ் பாட்டு. சரிங்களா? எல்லாருக்கும் ஓகேவா? ரெடி? நீங்க வாசிக்க. இங்க பாருங்க, எங்ககிட்ட ஒரு ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க. லிரிக்ஸ்லாம் வந்து நீங்க என்ன ஃபேஸ்புக்ல லைவா போட போறீங்க? ஏங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லிரிக்ஸ் வச்சு பாடிருக்காங்க. கரெக்டா? கரெக்டா? நம்ம சவுண்ட் ஜெசியோட ஸ்ரேயா கோஷல் இவங்க நீங்க தான். சூப்பர். ஏங்க இந்த பாருங்க, இசையால அவங்க வந்து எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க தெரியுமா? சூப்பர் மேடம். கங்கா கௌரியா நல்லா ரெண்டு சூப்பர். ஏன் பாருங்க, யார் தெரியுதா? யாரு? முகந்தன். அமரன் படத்துல வரவங்க சாய் பல்லவி. எங்க பாட்டு? அந்த பக்கத்தில் பாடுங்க பார்த்தோம். இப்ப நீங்க பாடுறவங்க எல்லாரும் நினைப்பாங்க தெரியுமா, நம்ம டீம்ல நல்லா பாடுறாங்க, இவங்களுக்கு வர வச்சோம். பிரசிடென்ட் அதை நினைச்சிருக்காரு. அடுத்த ப்ரோக்ராமுக்குள்ள இவங்கெல்லாம் கட்டு நம்ம கேர்ள்ஸே ஒரு பாடம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ரெண்டுமேவா? ஒரே பர்ஃபார்மன்ஸா? சரி, ஓகே. ரீமா சாரோட மாதவன் எங்க இருக்காரு?
சுட்டி வச்சு அவன் என்ன கேட்கிறான் புரியுதா? சரி உட்காருங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்காருப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி வெக்கத்தில் தலை முடித்தாங்க. சூப்பர், அவங்களுக்கு நல்ல கைத்தல் கொடுக்கலாம். சூப்பரா பண்ணீங்க. யார் மேடம், நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? போகும்போது எங்க கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருக்கோம். அந்த பொண்ணு கொஞ்சம் பாருங்க தரீங்களா? அங்க பாருங்க. நீங்க பொண்ணுன்னு சொல்லுங்க, வெக்கப்பட்டு வேற ஒண்ணு இல்லை, நீங்க டிப்ஸ் கொடுங்க உங்களுக்கு. தலை வேற லெவல். இப்ப கொஞ்சம் பண்ணுவோம் தலை. 2 சிங்க பெண்கள் பாடினாங்க. ஒரு சிங்க ஆனாலும் பாடணும். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர் காப்பாற்றணும். அதாவது ஆன்சர் அவங்க கண்டுபிடிங்க. பரசு இருக்காரா? பரசு பரசு ஒரு பக்கமா பரசு பர்சு. நீங்க இப்ப வாசிங்க. உங்களுக்காக பாட்டு பாடுறதுக்காக புரியல. நல்லா கொடைக்கானல் வந்து உட்கார்ந்து வந்திருக்கீங்க. பாட்டு குக்கு நாங்க குக்குவா தினேஷ் வச்சார்ல குக்கு. வாய்ஸ் அப்படியே இருந்துச்சு. இன்னும் அதே இன்னொரு பாருங்க. குயில் பாட்டு மானே அதை கேட்டு மறுபடியும் கடைசியா ஒரு காக்கா காட்டுச்சு. இந்த லிரிக்ஸ் அதுக்குள்ளே லிரிக்ஸ் 2 லைன் பாடுங்க போதும். ஃபுல் பாட்டு பாடிதான் இருப்பீங்களா? நம்மளோட வாய்ஸ் டீம்காக ஒரு நல்ல கை தருவது. சூப்பர் சூப்பர். பாப்போம் லேடிஸ் அந்த வாய்ஸ் ஆடு. டார்லிங் லாஸ்ட் ரோல இருந்து ஒரு ஆக்டிவா இருக்காரு. ஓகே ப்ளீஸ். என்ன பாருங்க. இந்த காதலன்றி யார் வாழ்தல் தோணுமோ எங்கள் சார் உங்க பேர் சொல்லுங்க சார். என்ன வயசு சார்? என்ன உங்க வயசு தான் கேட்டேன். சொல்லலாம் 38 கரெக்டா மேடம்? கரெக்டா இல்லையா அந்த பாட்டு? 38 வயசு கரெக்ட், பாட்டு தப்பு. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? புரியல. நீங்க கூப்பிட்டீங்களா? ஏன்னா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான் நீங்க. முடியாது அதெல்லாம் டைம் இல்லை. மேடம் இந்த மாதிரி இனிமே விளையாடுறீங்க மேடம். பர்சு எந்த பர்சு நம்ம தலைவர் ரெடியா இருக்காரு. வாங்க பாருங்க. முதல் முறையாக இந்த பாட்டை ரெமோ படுத்துற சிவகார்த்திகேயன் பாடம் எப்படி இருக்கும்? பரசு பரசு கூட வரசுவா பரசு சார். அவர் நார்மல் வாய்ஸ் நான் கேட்கணும். மைக் கொடுங்க. பேர் சொல்லுங்க. உங்க நார்மல் வாய்ஸ் கேட்கணும். பரசுராம். பரசுராம்.
இளையராஜா வாய்ஸ் பாடுவீங்களா? தென்பாண்டிச்சி போல வந்தவனே வளரும் பெறையே தேயாரே இதையோ அழுது தேவாதே அழுதா மனசு தாங்காரே அழுதா மனசு தாங்காரே தென்பாண்டிச்சி மகிழ தேரோடு வீதியில மாட்டோட வந்தவனே யாரடிச்சாரோ 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 பாரு எவ்வளோ ஒரு பெரிய மல்டி டேலண்டடா இருக்காரு. பாசு சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுங்க சார். சூப்பர் சார், எக்ஸ்ட்ராடினரி. இந்த பக்கம் ஒரு சிங்கரு அவன் உள்ள நான் ஒத்துக்க மாட்டேன் கூப்பிட்டு போக முடியோட கேட்டாங்களாப்பா பாடுவீங்களா? ஓ இல்லாட்டு சொல்லி எட்டுல பாடுவீங்க. ஏன் பாடுவீங்களா? போகிறதுக்குள்ள எப்படியா பாடுவீங்க? அவர் சிங்கரா? ஏன் இப்போ திடீர் வீட்டுக்கு ரிலீஸ் மாதிரி வாய்ஸ் சரியில்லையா? கஷ்டமா போகணும். கஷ்டமா? ஆமா. பாடவே இல்லை. கை தூக்குறீங்க அதுக்குள்ள பாடிடுவாரா? கை தூக்குறாருன்னா கிட்ட வர பாருங்க. வாங்க பாருங்க. நீங்க பாருமா. ஃபர்ஸ்ட் லைன் ஒரு சனம் நீ என் சூர்யா, என் தளபதி. சரி உங்க தளபதியாது. சரி ஓகே விடுங்க. மாட்டீங்களா? நல்லா பாருங்க பாருங்க. அதே நூலா தரவே பாருங்க. ஆமா ஆமா. இங்க பாருங்க, மணிஷா கட்டில ஒரு மாமி ரெடியா இருக்கா. எல்லாம் சேர்ந்து பாருங்க. சுந்தரி சுந்தரஞானம் சேர்ந்திருந்தால்
ஈஸ்வரை வைத்து மறுபடியுமா? சுந்தரி கொஞ்ச நேரம் எழுதி யார் அக்கா? மைக்கேல் மந்திர காமராஜன் வந்த ஊருஷி வீட்டுக்கா? ஓ சூப்பர், ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணாங்க. சுந்தரேக்காக ஒரு பெரிய கவிதை. சின்ன பிட்டு இதுல ரொம்ப ஷார்ட் பிட்டு இதுல கண்டுபிடிக்கலாம். போதும். ஹலோ நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா? இல்ல தூங்கிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆடியன்ஸும் தூங்கிடுச்சு. பிரதர் இருங்க பிரதர், ஒரு ஆர்டரா போயிட்டு மைக்க கொடுங்க, அவர் நல்லா பாடுவா. அப்படி கோவம் எல்லாரும் இல்ல. இங்க வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் வேற லெவல்ல பாடுறீங்க. நீ என்ன பண்ண போற? ஐயோ சாரி, உங்க பேரு? சுதா. சுதா. ஐயா மைக்க வாங்கிட்டு தாமதம் பண்ணக்கூடாது. சரிவா? நல்ல நல்ல கையில் கொடுங்க. சூப்பர். எல்லாருக்குமே நீங்க ரொம்ப பேசுவீங்க. வந்து ரொம்ப அதிகமாகவே போச்சு. இது லிஸ்ட்லயே இல்லை. அவர் பேரா? அவர் பேர் இருக்குன்னு கேட்கவே இல்லைங்க. ஏன் கேட்கல நீங்க? சார் உங்க பேர் சொல்லுங்க. ஓல்டு மோண்டா, கோதுமை பாட்டியா? என்னங்க சொல்றீங்க? ஓகே தேங்க்யூ. எஸ். ஸோ வந்து எல்லாமே ஒரு ஐஸ் பிரேக்கிங்ல இருக்காங்க, ஜாலி மூட்ல இருக்காங்க. சாப்பிட்றதுலாம் செரிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் செரிக்கல, ஏன்னா நாங்கள் சாப்பிடல. ஸோ அதனால நம்ம ஈதே தாமதப்படுத்தாமட்டாலே இங்கே வந்து
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு புது செக்மெண்ட் கொண்டு போகிறோம், மிமிக்ரி செக்மெண்ட். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரஜினி சார், கமல் சார், கேப்டன் சார்லாம் வந்து ஒரு வாய்ஸ் பேசணும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கான டைம் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் சேலஞ்ச். எந்த வாய்ஸ் வேணா நீங்க கேட்கலாம். ஆசார் பேசுவார், பல கைது கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருக்க தெரியும். அந்த அக்கா என்ன என் வீட்டுக்கார வாய்ஸ் பேச முடியுமா? கேட்க மாட்டாங்க. ஏன் உங்க வீட்டுக்கார வீட்டிலே பேச மாட்டாரு. நான் உங்களை காப்பாற்றுறேன். ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இதை வச்சுக்குவோம். என்னன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 வாய்ஸ் வச்சுக்குவாங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே அந்த வாய்ஸை போடுவாங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இங்கே வந்தால் தான் ரொம்ப ஸ்டேஜுக்கு நடக்கணும். ஆடாதே சத்தம் போடாதே. ஜெயிலில் படுத்துற காலுக்கு கண்ணி வச்சுட்டு அசையாம இருப்பாங்க. அந்த மாதிரி அடிப்படை நீங்கள் பார்த்துமா. சரி, இப்போ நீங்கள் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நடக்கும். பார்த்து கையில் புரிஞ்சிடும். சரி சரி ஓகே ஓகே. அதனால வந்து ஒரு 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1, நீங்க கேட்கக்கூடிய நடிகர்கள் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் தமிழ் நடிக்கிற நடிகர்களா மட்டும்தான் இருக்கணும். ஆமா, நீங்க பாட்டு நெட்ஃபிளிக்ஸ், பிரைமா, பதிலி, ஹிந்தி, தெலுங்கு, போஜ்பூரி அரேபியன்லாம் கேட்காதீங்க. அவங்க கண்டிப்பா தமிழ் சினிமாவில் நடிச்ச நடிகர்களாக இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 2, ஒருத்தர் ஒரு வாய்ஸ் தான் கேட்கும். இன்னொரு வாய்ஸ் மேலும் தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்களோட சிப்பி அந்த இருந்து அமைதியாக உட்காந்து நாலுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் உங்க பக்கத்துல இருக்கும். கையை கட்டி ஆமா, அவங்க அடிச்சு எழுப்பி அது 2வது வாய்ஸ் அவங்க கேட்க வைங்க. இது எதுக்காகனா எல்லாரும் பங்கேற்கணும், அதுக்காக. ரூல் நம்பர் 3, வந்ததுன்னு ரொம்ப பண்றாங்க. எப்படி அவுட் ஆகுறாங்க, நான் அவுட் ஆகுறேன் அவனை அப்படின்ற போட்டி போட்டு உங்களுக்கும் பிடிக்காத எங்களுக்கும் பிடிக்காத நடிகர் வாய்ஸ் எல்லாம் கேட்காது. ஆமா, உங்களுக்கும் அந்த நடிகர் பிடிச்சிருக்கான். கேம் வந்து கேட்டு வாய்ஸ் கேட்கறதா இருக்குமே தவிர அவுட் ஆகிறது இருக்குறான். எஸ், இந்த பாட்டு 1000 பேர் ஓடி வருவாங்க. அதுல 1000 லாஸ்டா ஓடி வருவாங்க. அவங்க வாய்ஸ்ல பேசி கேட்கறது கேட்கறது முக்கியமா இந்த டீம் இந்த குரூப். ஏன்னா நாங்க சொல்லும் போதே நீங்க குசு குசுன்னு பேசிட்டீங்க, கேம் போட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ரூல் நம்பர் 4, எல்லா வாய்ஸையும் பேசுறதுக்கு நாங்க பெரிய பாட்டுக்கெல்லாம் கிடையாது. இல்ல, ஏதோ 1, 2, 5, 10, 25 வாய்ஸ் தெரியலன்னு சொல்றது தெரியல அப்படின்னு சொல்லும்போது உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கையை தட்டி ஆதரவு கொடுத்துருங்க. ஆமா, அந்த டைம்ல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு உங்க சொத்து இருக்கு வச்சா போதும். இல்ல, கை தட்டா போதும். ரூல் நம்பர் 5, ஒரு வாய்ஸ் போயிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கும்போதே கை தட்டிட்டீங்கன்னா கட் பண்ணிட்டு அடுத்த வாய்ஸ் போயிடும். ஒருவேளை கை தட்டா இப்படியே சந்திரமுகி இப்போ பாக்குற மாதிரி பேய்படத்துக்காக டிக்கெட் எடுத்துறோம். ஏன் பேயவே காட்ட மாட்டாங்க, எப்படி ஒரு பேய்படம் அப்படி பார்த்தாலே நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே வாய்ஸ் தான் பேசிக்கிட்டே இருக்கும். இதே யூஎஸ்ஏல ஒர்லாண்டோல நடந்துச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்காங்க. அதனால உங்க நலன் கருதி இந்த 5 விதிமுறைகளும் ஓகேனா நீங்க கை தட்டலாம். இப்பவே ஒரு கை தட்டுறாரு சார், நேரா போய் கை தட்டுறவங்க பார்த்து போகிறாரு. ஒரு கேள்வியா சொல்லுங்க சார். ஆரோக்கியமே இல்லை கேள்வியா. நடிகைகள் நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது. நடிகைகள்னா ஒரு பின்னாடி 3வது ஒரு அக்கா இருக்கும், அது உங்க நடிகை. திரும்பி திரும்பி வேணா பார்த்துக்கங்க. அக்கா செல்ல ஓரா போட்டுருக்கேன், முத்து பாண்டி ஓரா போறப்ப திருசா சொல்லி வை. கண்டிப்பா ஒரு நாள் வெளியே அக்கா ஆள்கள் வச்சு பார்க்கிறேன். சூப்பர். நடிகைகளாக இருந்தால் நடிகராக வாய்ஸ் மட்டும்தான் பிரதர், ஆடியோ மட்டும்தான் கவலைப்படாது. சார், முக்கியமான இன்னொரு விஷயம், எந்த நடிகையும் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறது எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். ஓகேவா? அதனால நீங்க அதை எதிர்பார்த்து உட்காந்துட்டு சன்னி லியோன் வருவாங்க, மியா கலிஃபா வருவாங்க எதிர்பார்த்து நிற்காது. அவருக்கு ஆளை பார்த்தா தெரியும் எந்த நடிகை பாருங்க. சூப்பர். இதுக்கு ஓகே சொன்னால டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபர்ஸ்ட் விஜய் பாருங்க, பக்கத்துல நீ கையை தூக்கணும் பார்த்துக்க. யாரு? விஜய். விஜய் எஸ், தளபதி விஜய். என்னைக்கு கூப்பிட்டு யார முன்னாடி இந்த கை தட்டுற நம்ம செல்ல குட்டிகளா இருக்கலாம், இல்ல பின்னாடி பார்த்து கை தட்டுற நம்ம தங்க கட்டிகளா இருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு உலகத்தை ஆள போற நம்மளோட சவுத் ஜெசி செல்ல தங்கங்களாகும்.
விஜய் சார் வந்து பார்க்கறது இதெல்லாம் கொடுத்தாங்க. இங்க இருக்கிறவங்க யார் நினைச்சீங்க? சார் எல்லாருமே என்னோட மாமனித பாச்சாங்க. மாமன் கிட்ட தான் சொல்லு, மச்சன் கிட்ட தான் சொல்லு. நண்பா நம்பி அது என்ன சார்? என் நம்பி வந்து உட்காந்து கை தட்டுற எல்லாருமே நான் நம்பி தான் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்ல பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் உசுப்பேத்தினுடைய கடுப்பேத்தினுடைய வாழ்கேசுமா சமுடியும். ஆனா இந்த நிலையை சொன்ன உடனே எங்க விஜய் டீம்ல ராமன் ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருக்காரு. அந்த மகன் சொன்னாரு, நண்பா நான் இதே டைலாக் வேற மாதிரி சொல்லட்டுமான்னு. எப்படி நம்ம சொன்னாரு? பொண்டாட்டி உம்மனும் வச்சு நிச்சு கூப்பிடுதான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு கேட்டாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதே சவுண்ட் ஜெர்சியில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு மொத்தமே 10 பேர் தான் வந்தாங்க. எப்படி சார் கல்யாணம் 10 பேர் இருப்பாங்க? அது கொரோனா டைம்ல நடந்த கல்யாணம்ன்றதுனால கவர்மெண்ட் பேர் 10 பேர் தான் அந்த கல்யாணம் வரணும்னு சொல்லிட்டாங்க. அந்த 10 பேர்ல 2 பேர் மாப்பிள்ளை. ஆமா 2 பேர் இருப்பாங்க. 4 பேர் அவங்க பேர் அவங்க 6 பேர் பெரிய சார். 2 பேர் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார், ஆடியோ போடுறாங்க. அந்த ப்ரோக்ராம் யாரும் இருக்கு சார். கடைசியா இருக்கிற 2 பேர் எடுத்து ஒன்று ஆசார் இன்னொன்று சுட்டியா. நான் இருந்தேன் அந்த ப்ரோக்ராம். அந்த டைம்ல சின்ன பையன் வந்துருக்காரு. நான் கை தட்டி நான் அவங்ககிட்ட கேட்கவே எப்படி சார் போகிறோம்? ஆனா அவங்க கைப்பட்ட கசத்தான் சென்னை பார்த்து. ஆனா இங்க ஒரு 500 பேருக்கு மேல கை தட்ட சொன்னா கையை கட்டிக்கு பாருங்க. நீங்க கூட பண்ணோட நாங்க கூட்டிட்டு வந்த அந்த உப்பு மூட்டையும் தூக்கிட்டு அசிங்கப்படுறதுதான் நமக்கு தான் கை வந்த கலையாச்சு. நம்மளை பார்த்து இன்னொருத்தர் சிரிக்கிறாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா இந்த டைம்ல நம்ம சொல்ல வேண்டிய டைலாக் என்ன தெரியுமா? நீ பற்ற வைத்த கேட்கிறது, நீ விதைத்த வினையில்லா நம்ம எல்லாரும் ரொம்ப பிடிச்ச எங்கள் வீட்டு பிள்ளை சிவராஜா ஓட்டிடுவார். குதிரை வாய்ஸ் பேசுறதுக்கு டைம் இல்லை. எஸ் 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 ஹாய் 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 ஹாய். ஐயோ இங்க யாரை பார்த்தாலும் ஆளை பார்க்குற மாதிரி இருக்கு. இது ஹசார் வேணும்ல இருக்கிற சிவகார்த்திகேயன். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாகும் எனது அருமை சவுத் ஜெர்சி மக்களே. அப்படி என்ன கிடைக்கும்? உயிரை கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நல்ல சிரிங்க கை தட்டிங்க கேட்டோம். நீங்க கண்ணு முன்னாடி எது போய் சாப்பிட போறீங்க? என் கண்ணு முன்னாடி எது டீ குடிக்கிறீங்க? எவ்வளவு பசிக்கு தெரியுமாயா? அதெல்லாம் கூட பரவாயில்ல. முன்னாடியில ஒரு அங்கிள் என் கண்ணு முன்னாடி கொட்டாய் விட்டுட்டு இருக்காரு. கொட்டாய்க்குள்ள வேற போயிட்டு இருக்குது. இதுல நடுவில் உங்க ப்ராடக்ட் எல்லாம் எதிர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஒரு உருண்டு போயிட்டு இருக்கு, ஒன்று இப்படி போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, நீங்க பாட்டை போடுங்க போடாம போங்க, டான்ஸை போடுங்க போடாம போங்க. அவர் சவுண்ட் ஜெர்சியில அடிக்கடி இப்படி ஒரு ப்ரோக்ராம போட்டே ஆகணும். எப்படி போட்டே ஆகணும்.
ஒரு சில கேரக்டர் வைப்பாங்க, அவங்கள தீபாக்கா. ஐயா என்னையா ஊழிது எங்க பார்த்தாலும் குளிரா இருப்பியா. அமெரிக்கா அப்படிதான் இருக்கணும். அமெரிக்காவை போயிருக்காங்க. நேற்று ஒரு ஊருக்கு போன அங்கே ஃபுல்லா வெயில். அது ஹூஸ்டன்க்கா. ஊஸ்டனா இந்த ஊர் போன ஒரே குளிர். ஆமாக்கா. இப்படியே பார்த்துட்டா டாக்டர் படத்துல சிக்கன் இடத்துல வந்து உங்களெல்லாம் கடத்தி கூட்டி போய் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். கையை தட்டி முடிவு பண்ண பிறகு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கை தட்டுறாங்க. என் காலில் விழுந்து கை தட்டுறாங்க. எங்க வைத்தியரை கோவில் வந்து கை வெடிக்கிறாங்க. கோமதியாக்காக கை வருத்தா வட்டியா சொல்ல போது கோமதியாக்கா நீ பாட்டு விட்டு பேசிட்டாருக்கா. கோமதியாக்காக எனக்கு வந்தவனை பிடிச்சிச்சு பேசல. அதுக்காக வந்தவனே சொல்லிட்டாங்க உங்க ப்ரோக்ராம் ரெகுலரா பார்க்கணும். என்ன ப்ரோக்ராம் கேட்டேன். சொல்லுவதில் உங்களை நீதனப்பா வருவாங்க. பார்த்தா சொல்லுவதில் உங்களை வர மாதிரி தெரியும். என்னடா வாய்ஸ் இது? இதெல்லாம் வியாபாரம் மாட்டப்போ. ஓ நல்லா வியாபாரம் பண்ணுவோம். இந்த வாய்ஸ் பேசுறதுக்கு நான் ரெடி நீங்களே பிடிச்சி கொண்டு வருவியா? ஓ நீ அப்படி வரியா? ஓகேப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. தலையை கூப்பிடுறோமா? இல்லை தலை ஃபேன்ஸ் இருக்கீங்களா? எஸ் ஓகே தலை போய் மாலாங்க கூடாது. மாலா நீ யாரு? கண்ணா மூச்சிரே கண்டுபிடியா எல்லாம் மியூசிக் போட்டு நடுவில் எல்லாம் அண்ணா பேட்டரி தீர்ந்துச்சுங்க. ஒரே சொல்லலாம் டக்குனு அவர் அப்படியே வில்லியம் படத்தில் அஜய் மாதிரி என்னை விட நல்லா ரெடியா அப்படிலாம் பண்ணாதீங்க. அந்த ப்ரோக்ராம் பண்ணால் நாங்கள் வந்துருக்கோம். வில்லன் மியூசிக் வேணாம். நமக்கு சுச்சுவேஷனே இப்போ வில்லனாக தான் வந்துருச்சு. கீழே இருக்கிறவங்க மாதிரிட்டா வேலை இருக்கிறவங்க நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோம். ஏன்னா பார்த்தாங்களா கை தட்டல சும்மா தெரிவிக்க விடலாமா? ஊரு தேடி மாவட்டம் கொண்டாடி பேரு நிரஞ்சனம், பொண்ணு பேரு ஸ்வேதா. முடிஞ்ச ஒத்தைக்கு ஒத்த வாழா. சூப்பர். நெக்ஸ்ட் ஃபைனல் பைவாஜ் நெட்டியா பிரகாஷ் சார் ஆய் சொல்லணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ் சாமி அதெல்லாம் தலைப்பெல்லாம் பூ வச்சுக்கிட்டு அதே மாதிரி தமிழ் மாதிரி இருக்கிறது போது ஆமா தமிழ் சொல்ல தெரியாதா? மாறி இருக்கிறது அது வந்து வீட்டுக்கு பழக்கிறாங்க. இது வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. கைப்பற்றி கடைசி வரைக்கும் பிரகாஷ் ராஜ் மட்டும் தான் ஐ லவ் யூ சொல்லணும். ஐ லவ் யூ வரும். அதுக்கு முன்னாடி என்னைக்கு ஆசைக்கு பேராசைக்கு கூட வித்தியாசம். என்னால முடிவுன்ற ஆசை, என்னால மட்டும்தான் முடிவுறது பேராசை. எனக்கு பேராசை இங்க இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போகணுன்ற பேராசை. Yes, next time. Surya. Yes. Yes, Surya. Surya. Surya வேணும். எஸ் சூர்யா வேணும். அதாவது தோசையிலே அப்புறம் நைஸும் போடுங்க, கல் தோசையும் போடுங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் சூர்யா சார் கொடுத்துருவா.
பார்த்திருப்பேன், சினிமால பார்த்திருப்பேன், போட்டோல பார்த்திருப்பேன், என் கூண்டுல கூட பார்த்திருப்பேன். கம்பீரமா இப்படி சவுண்ட் ஜெஸ்ல பார்த்திருக்கியா? வரித்தனமா 1 மணி நேரம் ஸ்டேஜ்ல நின்று மிமிக்ரி பண்ணி பார்த்திருக்கியா? ஓகே அடிச்சா ஓகே அடிச்சா கை வலிக்குதா? இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பழைய கோட்டு ஃபுல்லா வேர்வை. இப்ப இருந்த இந்த சூர்யா சார் என்ன பண்ணாங்க, நீங்க அழுகாதீங்க சார் சொல்லி நம்ம ஜிடிஎம் சார் வந்து உங்களுக்கு ரொமான்ஸ் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் ஹீரோவா மாத்துறாரு. Yes. அதனால என்ன பண்ணாருன்னா அவர் அப்படியே வாரம் 1000 வந்தார். அதே அமெரிக்கா சொல்லியா எவ்வளவு அழகா ஒரு இப்படி ஒரு அழகா மாத்த அவரை நம்பி எங்க அப்பா சொன்னாரு, சூர்யா லேட்டா வந்து இந்தியா எங்கதான் இருக்கு, அமெரிக்கா எங்க இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதான் ஒரு பேர் சொல்றேன். தப்பு சொல்லிட்டாரு. அவர் சொல்றது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே சூர்யா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இறக்கி போட்டு பண்ணல அந்த பின்னாடி தப்பு எனக்கே தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லாஸ்ட் வீட்டுக்கு கணேஷ் கேட்கிறாங்க. கேட்ட ஆளுகள் எல்லாம் பேச ஒழுங்கா எடுப்பாரு. இருங்க சிமிப்பு வாங்க வாங்க வருவாங்க வாங்க. அப்படின்னு such a God gifted child sir. ஒரு ஆளை பார்த்துட்டே இருந்தே போதும், உடனே கேட்ச் பண்ணிடுவான். வெக்கமா பட் such a brilliant boy. ஓட்டுமானுக்கு சந்தோஷமா சிம்பு. எஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப எனர்ஜெட்டிக் ஹீரோ. அவரு டிவியில் வரும்போதே வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்குலாம் வந்து பாராட்டு கொடுத்த ஒரு ரியல் ஹீரோ. எஸ் சி வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போற முக்கியம், லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர அதான் முக்கியம். ஒரு நிமிஷம் எங்க, ஒரு நிமிஷம் எங்க, இதுக்கு 3 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லிட்டுமா, வாழ்க்கையில எவன் அட்வைஸ் கேட்காதீங்க, அதான் என்னோட அட்வைஸ். நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவனுக்கு தகுதியே இல்லை. எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு 3 வயசுல நீ என்ன தெரியுமா பண்ண, அந்த காலத்துல எவ்வளவு நடந்த தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா, எவ்வளவு பேசிட்டு தெரியுமா, அவனெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு. நான் பார்க்கிறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். இந்த ஊர்ல எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்க தலைவரே. மிமிக்ரியில ஒரு வாய்ஸ் கேட்கிறோம், பண்றோம், கை தட்டுறோம், ரிப்பீட் வந்தா பர்ஃபார்ம் பண்றோம், மிமிக்ரி பண்றோம், கை தட்டுறோம், ரிப்பீட் முடிய தலைவர முடிய கத்தி கத்தி நார்மல் வாய்ஸ் மாறிடுச்சு. என்னது சிரிக்கா சவுண்ட் ஜெசினா ஒரு டிசிப்ளின் வேணும். அப்பேற்பட்ட டிசிப்ளின் எங்களுக்கு வேணாமா?
வந்து அர்ஜுன்தாஸ் வந்தாச்சு. ஒரு வாரம் வச்சிருக்காங்க சூப்பராக இருப்பாங்க நீங்களா என்னுடைய புகாரோட வந்தாங்க மொத்தம் 10,000 போலீஸ்கார் 10 போலீஸ்கார போய் வண்டி கூட இருக்கு லாஸ்ட் டைம் சிம்பிளா ரிலாக்ஸ் இது வரைக்கும் சரி, இது வரைக்கும் அர்ஜுன்தாஸ். ஸோ தேங்க்யூ ஃபைனலாக வந்து வடிவேல் வடிவேல் சார். எஸ். வந்து இங்கே வந்து நேரம் காலம் கருதி ஆ. எனக்கு எந்த ஒரு டைம் ஒழுங்கு தெரியும் எஸ். ஃபைனலாக ஒரு வாய்ஸ், அதுக்கப்புறம் பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் நம்மளாம் வந்து நிப்பாட்டாமல் டான்ஸ் ஆடும். எல்லாரும் ரொம்ப பிடிச்சவர் வைகை புயல் வடிவேல். மாப்பிள்ள மாப்பிள்ள வச்சுட்டாங்கடா ஆப்பு. என்னப்பா என்ன விஷயமா வந்து ஆஹா தங்கச்சி வாப்பிலாம் கல்யாணம் கட்டிருக்கா இன்னைக்கு எப்படியாவது சூப்பராக போடுறோம் நல்லா பார்த்து வாங்கி போடுறேன். ஆமா யார் நீ மாப்பிள்ள நம்ம சவுண்ட் வச்சுட்டு நம்ம பிரசிடென்ட் இருக்காங்க. ஆமா வந்து சொல்ற நம்ம பையன் அந்த மனுஷன் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன மணிக்கு தம்பி இந்த மாதிரி சவுத் ஏசியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் தம்பி, இந்த மாசத்துல எந்த டேட்ல தம்பி நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்கன்னு கேட்டார். அவர் உங்க கிட்ட கேட்டாரு என்ன சொன்னேன், இந்த மாசத்துல எல்லா டேட்டும் ஃப்ரீயா தான் அது இருக்கேன்னு. அதான் உண்மை. உடனே நம்ம சின்ன சொல்லி சாக்காங்க அவருக்கு ஒரு போன போட்டு டிக்கெட்டை போட்டு இந்தியாவில் வந்து அமெரிக்காவுக்கு வரே 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 வந்துக்கிட்டே இருந்தேன். என்ன ஓட்டு ஓட்டுறாருங்க அந்த 24 மணி நேரம் இப்படியே குத்த வச்சே வந்தேன். வந்த உடனே எல்லா ஊருக்கும் போன மாதிரி நம்ம சவுத் ஏசிக்கு வந்த உடனே எந்த வாசனாலும் தேர்ந்து பேசுவேன். நீ சொன்ன என்ன பண்ணாங்க, வேணும்னு எனக்கு வராத வயசா பாட்டு பாட்டு கேட்டாங்க. யோகி பாபு வேணும், பூரி வேணும், எல்லாம் எனக்கு வராத வயசா கேட்டாங்க. நீ என்ன பண்ண, நானும் பாட்டும் பார்க்காத வழியே போயிட்டேன். எனக்கு போகிறது எனக்கு ஒன்றுதானே தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த கூட்டத்தை புடங்கிட்டு இந்த அக்கா நடுவில் உட்காந்துருக்கியா அந்த அக்கா எங்கள் பற்றியா செஞ்சு போது ஐயோ குத்தி குத்தி வளர்த்துக்காங்க மனிதர்கள். அந்த அக்கா சொல்லிச்சு, கொய்யா இவன் எந்த வயசு பேசினாலும் அதே வயசுலயே பேசுறாங்க, இவன் ரொம்ப நல்லவன ஒரு வார்த்தை சொல்லியிருச்சுப்பா. படிக்காத மாதிரியே எவ்வளோ பேர் தான் நடிக்கிறது. சூப்பர் 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 நல்ல ஒரு கையில் கொடுக்கலாம் அசாப்ட. அந்த குடிமையை உங்களோட குழந்தை வயசு உங்கள் வீட்டில் இப்போ வந்துருக்கீங்களா சார்? குழந்தை வயசு தானே சார்? ஒரு கிளி விழுகுதா? அந்த ஒரு கிளி பறந்துருச்சு, குடும்பம் செத்துருச்சு. இப்போ ஒரு கிளி எங்கேருந்து இருப்பார் அவர்? இப்போ இருக்கிறாரா? சொல்லுங்க. செல்வக்குட்டி, தங்கக்குட்டி, ரோபோசங்கர் வாய்ஸ் நீங்க கை தட்டலாம். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அது கேட்டு நிஜமாக பெருக்கிறவன் பெருகி என் கூட ஒரு குட்டி பிள்ளைய குடி வந்துருக்கீங்க. அந்த குடும்பத்தை ஆமா என் வா பருத்தாத வாங்கிட்டு என் வாடாக்குது என்ன ராவா டேய் அமெரிக்கா கூட்டிட்டு வந்துருக்கீங்க. வாடா போட பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வாடா போட சொல்லாது, மரியாதையா பேசு. இருக்கிறது அவர் உங்க பேர் என்ன? சூப்பரா இருக்கு, அழகா இருக்கா? தீபாவளிக்கு பொங்கல் இருந்தியா?
உனக்கு தான் இருக்கு. சரி இது எங்க இருக்கு? ஏய், இது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? நாங்க வந்து வயசாக இருக்கிறோம். கடையில் வேண்டாம். எந்த கடையில் இருக்கு? சரி அதாவது என்ன நீ பார்த்தா தெரியும். போனது மனசுக்கு தான் போய் தேங்க்யூ சார் ரொம்ப நேரம் நாங்களே இந்த வயசு விட்டு வெளியே வருவேன் வளர்த்து ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை கேட்கல கஷ்டமா சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். இல்லை பிரசிடென்ட் சார் தான். இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால எங்களால் அதை சரியாக கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது. உடனே இமிடியேட்டாக வந்து அது ரெடி பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அது தேங்க்ஸ் ஆக்டிவிட்டி. இல்லை இது வந்து இந்த யமஹா கம்பெனியோ ஜேபிஎல் கம்பெனியோ இங்கே நடந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா எங்கள் தக்கவை கொடுத்துருவாங்க. அவரை போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த கேபிளை நறுக்கி ரெண்டு ஒன்று சேர்ந்து என்னமோ செஞ்சு பாட வச்சுட்டு சமையல் பண்ணுற மாதிரி கத்திரிக்காய் வறுத்து தக்காளியை வெட்டி வெரி நைஸ். நல்லா கேட்டு கொடுக்கலாமா இருக்காங்க அவருக்கும் சரி அவருடைய டீமுக்கும் சரி. அந்த டீம் அந்த நாள் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சார். இப்போ தெரிஞ்சா சார் நான் ஏன் உங்களை சக்கரப்பட்டேன் இது வெளியே வரணும் சார். அதனால முக்கியமாக இந்த நேபாளி அவருக்கு ஏன்னா கை வைக்காம இருக்காங்க, அதனால இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு. ஆனால் அவர் ரொம்ப ஆர்வமாக அதை கேட்டார். ஃபர்ஸ்ட் நாங்கள் சவுண்ட் இன்ஜினியர் அத்தை நீங்கள் துடிதுடிப்பான சவுண்ட் இன்ஜினியர் பார்த்தேன். அப்புறமே தான் தெரிஞ்சு எல்லாருமே ஹாப்பியாக தான் பண்ணுறீங்கன்னு. உங்கள் நாலு பேருமே வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கற்றுக்குங்க, எங்களை வச்சு கற்றுக்க. ஓகே, இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க, ஹாப்பி தானே? போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் திட்டி ஏதாவது மெசேஜ் வச்சுக்க. ஆமாம் இந்த அக்கா கண்டிதாக்கா சொல்லிடுவாங்க. உங்களெல்லாம் பண்ணக்கூடாதுக்கா. எஸ் அப்படியே சுத்தாந்த வாய்ஸ் போது சரி ஓகே, மக்களுக்காக என்ன கொடுக்குறது? ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வர மாதிரி பாருங்க.